அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு. அதாவது 12 கட்டத்தில் 12 கட்டத்துல துலாம் எந்த பாவமாக வருகிறது? துலாம் என்று சொன்னால் அது நல்ல பாவம்தான். யாருக்கு நல்ல பாவம்? பிறருக்குத்தான் நல்ல பாவம். என்ன காரணமா? துலாம் லக்கணத்தில் பிறந்துட்டது. ராசியெல்லாம் எடுத்துக்கிடாதீங்க, ஒன்லி லக்கணம் மட்டும்தான். இந்த லக்கணம் ஒரு பரிதாபத்திற்குரியது. இதை சுமந்து பார்த்தவர்களுக்கு தான் தெரியும். துலா லக்கணம் ஒரு பரிதாபத்திற்குரியது. தலை மேல செமைய நிறைய வச்சிருவாங்க. இந்த செமைய வச்சுட்டு கூட இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, ஒருத்தர் சமைப்பதை பார்த்து எல்லோரும் 4 பேர் 5 பேர் நடந்து வருவாங்க. இதான் துலாம் கட்டத்தின் முக்கிய விதி. இது உண்மையா என்று சொன்னால் உண்மைதான். காரணம், இந்த துலாம் என்பது என்ன சொன்னா ஒரு இணைப்பு. ஒரு இணைப்பு. காலபுருஷனுடைய 7வது இடம் இணைப்புக்குண்டான இடம். இந்த இணைப்புக்குண்டான இடத்தில் என்ன சொல்லலாம்னா, இணைக்கிற இன்னொருத்தரை இணைக்கிறவன் எப்படி இருப்பான்? நிறை குறைகள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நபராகத்தான் இருக்கும். அப்ப ஒருத்தர் துலாம் லக்கணத்தில் பிறந்து விட்டால் அவருக்கு நிறைய சுமை இருக்கும். துலாம் எந்த கட்டமாக வருகிறதோ அந்த இடத்துல உங்களுக்கு என்ன சொல்றான்னா பேடனை ஏற்றி வச்சிருவாங்க. இப்போ ஒருத்தர் கன்னி லக்கணத்துல போய் பிறந்திருக்காங்க, துலாம் 2ஆம் இடம் வந்துருமா? குடும்பம் என்று சொல்லக்கூடிய பொருளாதாரத்திலிருந்து, குடும்பத்தின் சுமைகள் என்று சொல்லக்கூடிய வீட்டுக்கு ரேஷன் கார்டு பதிய போறதுல இருந்து, தாசில்தார் ஆபீஸு, ரெவன்யூ இன்ஸ்பெக்டர், விஓ வரைக்கும் குழந்தைகளுக்கு கையெழுத்து வாங்கி அந்த சர்டிபிகேட்டை சரி பண்ணுகின்ற வரைக்கும் என்ன சொல்லணும்னா, அந்த கன்னிலக்கணத்தில் பிறந்த ஆணோ பெண்ணோ அந்த பொறுப்பை அவர் சுமந்துட்டே இருப்பார். அந்த பொறுப்பை அவர் சுமந்துருவார். தலையில விழுந்தாலும் அவரே ஏத்துக்கிடுவார். அதை ஏத்து என்ன சொன்னா நல்ல முறையா செஞ்சு கொடுப்பார். அதே மாதிரி என்ன சொல்லணும்னா துலாம் என்று சொல்லக்கூடிய கட்டம் 9ஆவது வீடாக வந்துருச்சுன்னு வைங்களேன். தகப்பனுடைய சுமை ஃபுல்லாவே, தகப்பனுடைய 9ஆம் பாவம் என்பது தகப்பனுடைய சுமை பூராவே அந்த கும்பலக்கணம் ஏத்துட்டு இருக்கும். ஏத்துக்கிடும். நான் எங்க அப்பாவை பார்த்துக்கிட்டேன், அந்த சுமையை ஏற்றுக்கொள்ளும். 9ஆம் இடம் என்பதும் அந்த சுமையை ஏத்துக்கணும். 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய குடும்பஸ்தானம் துலாமாக வந்தால் குடும்ப சுமை அந்த லக்கணம் ஏத்துத்தான் ஆகணும். 12ஆம் இடமாக துலாம் வந்தால், விருச்சிக ராசிக்கு 12ஆம் இடமாக வந்தால், 12ஆம் இடம் என்பது சேமிப்பு, போக்குவரத்து, அயன சயன போகம் எல்லாமே என்ன சொல்றாங்க, இன்னொருத்தரை தட்டி நம்ம தூங்க வைக்கணும். அவர் தூங்கணும், அப்புறம் நம்ம தூங்கணும். அப்படியெல்லாம் இருக்கான்னா இதெல்லாம் 100% ஆராய்ந்து அறிந்த பிறகு எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ தானே தவிர, ஒரு மேச லக்கணத்தில் போய் பிறந்தால், அந்த மேச லக்கணத்துல போய் பிறந்து 7ஆம் வீடு துலாமா வந்துடும் இல்லையா, அந்த 7ஆம் இடத்திற்கு உண்டான பொறுப்புகளை ஃபுல்லாவே இந்த மேச லக்கணம் ஏத்துத்தாகணும். அது சுமக்க விட்டுருவாங்க. உங்களுக்கு எந்த கட்டமாக வந்தாலும் சரிதான். 9ஆம் இடமாக வந்தாலும் 8ஆம் இடமாக வந்தாலும் சரி, பிறரை காப்பாற்ற 8ஆம் இடமாக வந்தால் பிறருடைய நோயை நம்ம தலையில கொண்டாந்து வச்சிருவாங்க. இதை பார்த்துக்கிடுங்க, நாங்க அங்க வரைக்கும் போயிட்டு வந்துடுறோம், ஒரு 2 நாளைக்கு இதை பாருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்தை பாத்திரம். ஒருத்தர் சிம்ம லக்கணம், எனக்கு தெரிஞ்ச கிளையண்ட் சிம்ம லக்கணம், சிம்மம் கன்னித்துலம் 3ஆம் இடம். 3ஆம் இடத்துக்கு உண்டான இளைய சகோதரியுடைய குழந்தை இவ வீட்டுல வளர்க்க, இளைய சகோதரியுடைய குழந்தை தன் வீட்டுல வளர்க்குறான். தனக்கு ஒரு குழந்தை தான், ஆனால் இன்னொரு குழந்தை 12 வயசு குழந்தைய தான் வீட்டுல வச்சு
வளர்த்துட்டு இருக்கா. அப்ப இந்த சுமையை எங்க இறக்கிட்டாங்க? மூணாம் இடத்து சுமையை மூணாம் இடத்துக்காரி வந்து குழந்தைய வந்து செமந்து பெத்தவ அவ அக்கா வீட்டுல கொண்டு என்ன சொன்னான்னா 11ஆம் இடத்துல போய் விட்டுட்டு போயிட்டான். அது அந்த குழந்தை வந்து இங்கே வளர்கிறது. இது கண்கூடாக பார்த்த ஒன்று. அதே சமயத்துல வந்து என்ன சொல்றான்னா வந்து யார் ஒருவர் ரிஷபலக்கணத்தில் போய் பிறந்து விட்டார்களோ 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த தொழில் ஸ்தானத்தில் ஏற்படுகின்ற அந்த சுமையை ஏற்றி வச்சிருவாங்க. 6ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானத்தில் ஏற்படக்கூடிய பளுவை இவர்கள் தலையில் ஏற்றி வைத்து எல்லாரும் சுகமா வந்து என்ன சொல்றாங்கன்னா நீங்க பார்த்துடுங்க அப்படின்ட்டுருவாங்க. இவங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய ஒரு அற்புதத்தை இன்றும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஏன் என்று கேட்டால் வேற சூழ்நிலைகள் அப்படி. அவர்களை வந்து நம்ம எதிர்த்து ஒன்றும் பண்ண முடியாது, இருக்கட்டும் பரவாயில்ல, நம்மளால் சமக்க முடியும் அப்படிங்கிற ஆதிபத்தியத்தை அது கொடுத்து விடும். எட்டாம் பாவமா வந்தால் பிறருடைய நோயை, பிறருடைய கர்மாவை நாம் தூக்கி சமக்க வேண்டியது. ஒரு 8ஆம் பாவத்தில் இருக்கிற அத்தனை ரகசியத்தை நீங்க வந்து துலாம் 8ஆம் இடமாக வந்தால் மேன லக்கணத்திற்கு வந்து என்ன துலாம் 8ஆம் இடமாக வந்துடும். அந்த மேன லக்கணத்துல போய் பிறந்தவங்க 8ஆம் இடம் சார்ந்த அந்த ரகசியம் சார்ந்த அனைத்து விஷயங்களையும் தன்னுடைய பொறுப்பில் வந்து அதை மேல பழி வந்தாலும் நான் தான். பாவம் பண்ண ஒருத்தர்ப்பா, பழியை ஏத்துக்கிடுறது நம்ம. பாவம் பழி என்பது 8ஆம் இடம். ஆன்மீகம் என்று சொல்லக்கூடிய கும்பலக்கணத்தில் வந்து ஒருத்தன் பிறந்துட்டான்னா 9ஆம் இடம் என்பது ஆன்மீகம். ஒரு கோயில் இருக்கிற கும்பாபிஷேக செலவை வந்து நான் இதை செஞ்சிருந்தேன் அப்படிமா ஏத்துத்தான் ஆகணும், ஏத்துக்கிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை இது உருவாக்கி விடும். 10ஆம் இடமாக வந்தால் தொழில் ஸ்தானத்தில் ஃபுல் இன்சார்ஜ் இவன் தான். ஏன்னா இவங்க தலையில தான் ஓடுற மாதிரி என்ன சொன்ன இவங்க பார்த்துட்டே இருப்பாங்க. 2ஆம் இடம் வந்தா 2ஆம் இடமாக வந்து தன குடும்ப ஸ்தானத்தை பார்ப்பாங்க. 3ஆம் இடமாக வந்து என்ன துலாம் வீடு வந்து விட்டால் சகோதரியுடைய குடும்பத்தில் வந்து ஏற்படுகின்ற இன்னல்கள் நல்லது கெட்டதெல்லாம் போய் வந்து இவங்க வந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும். 4ஆம் இடத்துக்கு 5ஆம் இடம் துலாமாக மிதனத்துக்கு வரும். அப்ப அடுத்தவன் குழந்தைய வந்து இவன் தூக்கி சமக்க வேண்டியது வந்துடும். 5ஆம் பாவம் என்று சொல்ல அடுத்தவர்களுடைய ஆசையை நிறைவேற்றி கொடுத்து கொண்டிருக்கிறார் இன்றும் ஒருத்தர். அடுத்தவர்களுடைய ஆசை நிறைவேறாத ஆசை, அந்த நிறைவேறாத ஆசையை வந்து இந்த 5ஆம் பாவம் இவருக்கு துலாமாக வந்ததனால் அந்த ஆசைகளை அவர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். இந்த கர்மாவை நீங்கள் வந்து உங்களுடைய ஜாதக ரீதியாக உங்களுக்கு துலாம் என்ன கட்டமாக வருகிறதோ அந்த கட்டத்தை நீங்கள் வந்து என்ன சொன்னா போட்டு பாருங்கள். நாம் இந்த கட்டத்தில் வந்து என்ன ஆதிபத்தியமாக இருப்பேன். நான் பேசிட்டேன், நானே துலா லக்கணம் தான். நாளைக்கு சம்பளம் போடணும். சம்பளம் வாங்குறவெல்லாம் சந்தோஷமா இருக்கான். நாளைக்கு எப்படி சார் சம்பளம் போட்டுருவாரு அப்படிங்கிற சந்தோஷத்துல இருக்கான். ஆனா இன்னைக்கு இருக்கிற அதுக்கு உண்டான ரூபாய் எல்லாம் சரி பண்ணி நீட் பண்ணி கையில எடுத்துட்டேன்னு சார் காலையில ஒவ்வொருத்தனுக்கும் வந்து என்ன சொன்னா கொடுக்கணும். அதுக்குள்ள வந்து ஒவ்வொரு மாசம் இதுதான், ஒவ்வொரு மாதமும் இதுதான். பொறுப்புகள் வந்து துலா லக்கணத்திற்கு வந்து ஜாஸ்தி. ஏன் இவ்வளவு பொறுப்புகளை வைத்திருக்கிறோம் என்று கற்பனை செய்து பார்த்தால் எல்லாம் சுற்றில் இருக்கிறவர்களுடைய நலன்கள் பாதிக்கப்படுமே. நாம் சுயநலவாதியாக மாறிவிடக் கூடாது. எனக்கு இருக்கிற வசதிக்கு நான் உட்கார்ந்து சாப்பிடலாம், எனக்கு உட்கார்ந்து சாப்பிட பிடிக்கல, சரளக்கணும். வீட்டை விட்டு கிளம்பி ஒரு ஆபீஸ் போய் அங்க 1 மணி நேரம் உட்கார்ந்துருந்துட்டு 1.5 மணி நேரம் உட்காந்துட்டு அடுத்து இன்னொரு ஆபீஸ்க்கு 1.5 மணி நேரம் பிரயாணம் பண்ணி இங்க வந்து சாப்பிட்டு 6:30 மணி 7 மணிக்கு வேலையை முடிச்சுட்டு இந்த யூடியூப்ல எல்லாம் பேசிட்டு போகக்கூடிய இந்த வாழ்க்கை தான் பிடித்திருக்கிறதே தவிர சரளக்கணத்திற்கு உட்கார்ந்து இருந்து சாப்பிடுவதற்குண்டான வாய்ப்புகளை அது கொடுத்தும் நான் வந்து ஏற்றுக்கொள்ள என்னுடைய மனோநிலை வந்து ஒத்து வரல. அப்ப லக்கணத்திற்கு இந்த மாதிரி. அப்ப ஒவ்வொரு கட்டத்திற்கு உண்டான ஒவ்வொரு பகுதியை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அங்கே வந்து பாரம் மேலே தூக்கி வைக்கப்படும். கவனமாக இருங்கள். பாரத்தை வந்து நீங்கள் வந்து செமக்கிறது வந்து ஈஸியான விஷயம்லாம் கிடையாது, ஈஸியான விஷயம் கிடையாது. கண்டிப்பா அது பெரிய பலுதான். அப்ப அந்த பலுதான் அப்படிங்கும் போது கொஞ்சம் வந்து என்ன சொல்றாங்க உங்களுடைய தகுதிக்கு ஏற்றவாறு தரத்திற்கு ஏற்றவாறு
நீங்கள் வந்து அந்த சுமைகள் எந்த கட்டத்தில் வருகிறது, ஒவ்வொருத்தருக்கும் துலாம் வந்து ஒரு கட்டமாக வரும். அந்த கட்டத்தில் வந்து என்ன சார், நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க என்பதற்காகத்தான் இந்த வீடியோ. எல்லாத்தையும் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள் என்று சொன்னால், நீங்கள் ஏற்றுக்கொண்டதனால் உங்களுக்கு நீங்களுடைய அந்திமா காலத்தில் வந்து உங்களுக்கு ஏதாவது என்ன சொல்லணும், கிரீடம் சூட்டப்படுமா என்று சொன்னால் கண்டிப்பாக கிடையாது. துலாம் என்பது ஏமாறும் பாவம் தான். துலாம் என்பது ஏமாறும் பாவம் தான். அது வந்து என்ன சொன்னா, அனுபவத்தில் கண்ட உண்மை. துலா லக்கணத்தில் யார் பிறந்தாலும் அவர்கள் ஏமாற்றப்படுகிறார்கள். நம்பிக்கை எவ்வளவு நம்பிக்கை வைத்தோமோ, எவ்வளவு நம்பிக்கை வைத்தோமோ அந்த நம்பிக்கைக்கு வந்து என்ன சொல்லலாம்னா வந்து அப்பட்டமான பச்சை துரோகம் பண்ணிவிட்டு சென்று விடுகிறார்கள். என்னுடைய வாழ்க்கையில் 27 வருடமாக இந்த ஜோதிடத்துறைக்குள் இருக்கிறேன். எத்தனையோ பேருக்கு எத்தனையோ நன்மைகள் செஞ்சிருக்கிறேன். அவன் கெட்டு போகும்போது என்னிடம் வருகிறான். கெட்டு போன பிறகு என்கிட்ட வர்றான். அவன் நல்லா இருக்கும்போது நான் நல்லா இருக்கிறேன் என்று சொல்லி வந்தவனை இன்னைக்கு வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. நல்லா இருக்கிறதே, நல்லா இருக்கேன்யா, நீங்க வந்து எல்லாம் வழிகாட்டி விட்டீங்க, நான் நல்லா இருக்கேன்னு சொல்றதை வந்து காண்பிப்பதற்கு அவன் வரமாட்டான். நொந்து கெட்டு வருவான். என்ன 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன், சொன்னீங்க கேட்கல, இப்போ வந்து என்ன சொன்னா பட்டுட்டேன், ரொம்ப மாட்டிக்கிட்டேயா, சரி பண்ணி விடுங்கய்யான்னு சொல்லக்கூடிய ஒரு அளவுல தான் மனிதர்கள் வருகிறார்கள். அப்ப அந்த சமை என்பதுன்னா, ஒருத்தர் வந்து என்ன சொல்றான்னா, இவ்வளவு ரூபா காசு வேணும், வேலையா, சரி ரெடி பண்ணி வந்தேன்னு சொன்னா, இதுக்குண்டான வழிமுறைகள்லாம் படித்தரேன், சரி வேலை கிடைக்குன்னா சின்ன விஷயமா? வேலை கிடைக்கிறதுன்னா எனக்கு சின்ன விஷயமா? அவன் வாங்குற சம்பளம் நம்ம கொடுக்கறதுல காவாசி கொடுப்பான். ஆனால் அவன் வந்து என்ன சொல்றான்னா வந்து அதிலும் வந்து கஞ்சத்தனமா தான் இருக்கிறான். அதனால வந்து என்ன சொன்னா, வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தில் துலாம் வந்து என்ன சொல்லலான்னா வந்து கண்டிப்பாக வந்து என்ன சொல்லலான்னா வந்து ஏமாறவும் நம்பிக்கை துரோகத்தை அனுபவிக்கவும் பிறந்தது. நம்பிக்கை துரோகத்தை அனுபவிக்கவும் பிறந்தது. அதனால நீங்கள் உங்களுடைய லக்கணத்திற்கு துலாம் எந்த பாவமாக வருகிறதோ அதில் நீங்கள் அதிக சுமையோடு இருப்பீர்கள். சுமையை வந்து கொஞ்சம் குறைத்து கொள்வதற்குண்டான வழிகளை நீங்கள் வந்து இன்னும் உன்னிப்பாக கவனித்து அதை செயல்பட கற்றுக்கொள்ளுங்கள். இல்லை என்று சொன்னால் உங்களை யாரும் காப்பாற்றுவதற்கு வழி கண்டிப்பாக கிடையாது. வழி கண்டிப்பாக கிடையாது. அப்ப வழி கண்டிப்பாக கிடையாதுங்கும் போது என்ன பண்ணுவீங்க? நீங்கள் கடைசி வரைக்கும் வந்து இந்த போராட்டத்தை போராடாமல் இருப்பதற்குத்தான் இந்த வீடியோவை தவிர, துலாம் ஒரு பாதிக்கப்பட்ட பாவம்தான். அந்த பாதிக்கப்பட்ட பாவத்தில் நிறைய சுமைகளை ஏற்றி வைத்து விடுவார்கள். உங்களை அறியாமலே ஏற்றி வைத்து விடுவார்கள். லக்கணமாக இருந்தால் ரொம்ப போராடுவீர்கள். 4ஆம் இடமாக, ஒவ்வொரு இடம் எந்த இடமாக உங்களுக்கு வருகிறதோ அதில் ஒரு சுமையை ஏற்றி வைத்து விடுவார்கள். தயவு செய்து நீங்கள் விழித்து எழுந்து கொள்ளுங்கள். விழித்தெழுந்தாலும் உங்களை விடமாட்டார்கள். துலாம் என்பது அப்பேற்பட்ட பாவம் என்று கூறி, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன். வணக்கம்.